ஹரணம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இப்போ நம்ம கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற ஒரு புண்ணிய தினத்தை கொண்டாடிட்டு வரோம். இந்த கோகுலாஷ்டமிக்கு நிறையா விதமான வரலாறுகள் நிறையா இருக்குது. இந்த கோகுலாஷ்டமிக்கு அஷ்டமியில் ஏன் சுவாமி பிறந்தார் அப்படின்னா, இந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் நம்ம ஹிந்து மக்களால் ஏற்க முடியாத திதியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு திதியும் மட்டும் சுவாமிகிட்ட போய் வேண்டின்னு தான் அஷ்டமி நவமியில் மட்டும் யாரும் எந்த ஒரு சுப காரியங்களும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சுவாமி எங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நீங்கள் செஞ்சு கொடுத்தா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு தான் முதல் அவதாரமான ராமாவதாரத்தில் நவமி திதியிலையும், இரண்டாவது அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் அஷ்டமி திதியிலையும் சுவாமி பிறந்தாராம். ஏன்னா அந்த திதிகளுக்குரிய அந்த தவ பலன் காரணமாக அதான் ராம நவமின்னு கொண்டாடுவோம், கிருஷ்ணனுக்கு ஜென்ம அஷ்டமி திதியில் கொண்டாடுவோம். சரி சுவாமி, இந்த ஜென்மாஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னா, அவிட்டம் கழிந்து 8வது நாள் ஜென்மாஷ்டமி. அவிட்டம்னா என்ன? எல்லா மாதமும் தான் அவிட்டம் வருது அப்படின்னா, ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் கழிந்து தேய்பிரை 8வது நாள் ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது. ஜென்மாஷ்டமியில் என்ன சுவாமி கிருஷ்ணருக்கு சிறப்பு அப்படின்னா, அந்த கிருஷ்ணர் கிருதயுகத்தில் ரொம்ப அதர்மங்கள் அதிகமாகவும் எல்லாமே எல்லா தேவதைகளும் கிருஷ்ணர்கிட்ட போய் வேண்டுறாங்களாம். இந்த மாதிரி பூமாதேவி பூமி தாங்க முடியல, ரொம்ப பூமி வெயிட் ஆகிட்டே வருது, அதர்மத்தினால நிறைஞ்சுட்டே வருது. அப்போ எங்களை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அவதாரத்தின் நோக்கமாக ஒவ்வொரு ஆளும் இந்த மகாபாரதத்திலேருந்து ஒவ்வொரு தெய்வங்களும் அவங்களோட அம்சமாக ஒவ்வொரு ரூபங்களாக பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு யமதர்மனோட அம்சமாக தர்மராஜர் பிறந்திருப்பார். அப்புறம் பீமனோட அம்சம் வாயுவோட அம்சமாக பீமர் பிறந்திருப்பார். சூரியனோட அம்சமாக கர்ணர் பிறந்திருப்பார். இந்திரனோட அம்சமாக அர்ஜுனன் பிறந்திருப்பார். அது மாதிரி அஸ்வினி தேவர்களோட அம்சமாக நகுலன் சகாதேவன், இவங்க 2 பேரும் பிறந்திருப்பாங்க. இப்படி பெரிய ஒரு நோக்கத்தின் காரணமாக இந்த கிருஷ்ணர், அதுவும் அந்த அஷ்டமி திதியோட தவத்தின் பலனாக இந்த ஜென்மாஷ்டமியானது இப்போதைக்கு கொண்டாடப்பட்டு வருது. இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு சுவாமி எப்படி பிறக்கிறார் அப்படின்னா, கம்ச மகாராஜான்னு அதுக்கு ஒரு பெரிய புராணம் இருக்குது. என்ன அப்படின்னா, சனக்காதி 4 பேர்கள்னு பேர். சனக்க, சனாதன, சனந்தன, சனத்குமாரர்னு 4 பேர். 4 பேரும் சுவாமியை பார்க்கறதுக்காக வைகுண்டத்துக்கு போகிறாங்களாம். அப்போ சுவாமி அப்போ தான் நித்ரைக்கு போகிற நேரமா. அதனால 2 துவாரபாலர்கள், அவங்களுக்கு பேர் என்ன, ஜெயன் விஜயன். இந்த 2 துவாரபாலர்களும் அந்த துவாரத்தை விட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அந்த சனக்காதி 4 விட மாட்டேங்கிறாங்களாம். உடனே அவங்க 4 பேரும் கோவம் வந்துடுது. நாங்கள் முக்கியமான விஷயமா சாமியை பார்க்க வந்திருக்கேன், என்னையும் விட மாட்டேங்கிறல, அதனால நீ பூமியில் போய் மனுஷனா பிறந்து கஷ்டப்படுவோன்னு சாபம் விட்டுறாளாம். உடனே சாமி நித்ரையிலேருந்து கலைஞ்சி வெளியே வரார். என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, சனகாதிகள் வந்தாங்க, நீங்கள் தூங்க போயிட்டீங்க, அதனால என்னால் அவங்கள உள்ள அனுமதிக்க முடியல, அதனால எங்களுக்கு சாபம் விட்டுட்டாங்க அப்படின்னோடனே சுவாமி சொல்கிறாராம், சரி அவங்க சாபம் விட்டுட்டாங்க, அதை என்னால் மாற்றிக்க முடியாது, இதில் வேணால் ஒரு சின்ன நம்ம திருத்தம் பண்ணிக்கலாம். என்ன திருத்தம் அப்படின்னா, 100 ஜென்மம் நல்லவனா பிறந்து நீ என்னோட சன்னதியை அடையிறியா, இல்லை 3 ஜென்மம் கெட்டவனா பிறந்து நீ என்னோட சன்னதியை அடையிறியா அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்குறாராமா. இல்லை சுவாமி, 100 ஜென்மம்லாம் உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, அதனால நான் 3 ஜென்மம் நான் கெட்டவனா பிறந்து நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாமா. அதனால தான் முதல் ஜென்மத்தில் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிபு அப்படின்னு, ஹிரண்யாக்ஷன் அழிச்சது யாரு ரூபமாக கிருஷ்ணரே அழிச்சிருப்பார். அதனால ஹிரண்ய கஷுவை அழிச்சது யாரு, சிம்ஹ அவதாரத்தில் சுவாமியே அழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 2வது அவதாரம் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, ராவணன் கும்பகர்ணனா பிறக்கிறாங்க. அதனால தான் சுவாமியோட அவதாரமாக இருக்கிற ராவணனை ராமர் அழிப்பார், கும்பகர்ணனை நம்மளோட லக்ஷ்மணன் அழிப்பார். அடுத்து 3வதாக மகாபாரத கிருதயுக காலத்தில் அவங்க எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, கம்சனாவும் அப்புறம் சிசுபாலன் அப்படின்னு 2 அரக்கர்களாக பிறக்கிறாங்க. கம்சனை பிறந்து அழிக்கணுங்கிறதுக்கு வேண்டியே சுவாமி கம்சாவதாரம் எடுக்கிறார். இந்த கம்சனை அழிக்கணுங்கிறதுக்காக ஜென்மாஷ்டமியில் சுவாமி பிறக்கிறார். யாருக்கு பிறக்கிறார் அப்படின்னா, வசுதேவர் தேவகி அப்படிங்கிற 2 பேர்த்துக்கு கிருஷ்ண பரமாத்மாவானவர் அங்கே மதுராவில் ஒரு சிறையில் பிறக்கிறார். அப்படி எப்படி பிறக்கிறாருன்னா, 8வது குழந்தையா பிறக்கிறார். அப்பயே சொல்லியிருக்கலாம் சுவாமி, அப்போல்லாம் அரக்கர்கள் என்ன அவ்வளோ அறிவில்லாமலா இருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கலாம். கம்சன் என்ன பண்ணியிருக்கலாம், தேவகியை தனியாகவும்
வசுதேவரை தனியாகவும் பிரிச்சிருந்தாவே கிருஷ்ணரோட பிறப்பானது உண்டாயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஏன் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விதி வழிதான் மதி செல்லும். எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் நம்மளோட விதி எப்படி நடக்குதோ அப்படித்தான் நம்மளோட மதி செல்லும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவனுக்கு அந்த ஒரு எண்ணமே வராத அளவு இருக்கிற எல்லா தேவதைகளையும் அனுகிரகம் பண்ணி 8வது குழந்தையா கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார். பிறந்த உடனே அவருக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டுறக்கூடாதுன்னு வசுதேவர் இங்கேருந்து கடலை கடந்து அந்த பக்கம் இருக்க பிருந்தாவனத்துக்கு கூட்டின்னு போகிறார். அந்த இடத்துல அவங்க யார்கிட்ட வளர்றாங்கன்னா யசோதா, அதுக்கப்புறம் நந்தகோபாலன், இவங்க 2 பேர்த்துக்கும் 2வது பையனா, முதல் பையன் பலராமன், 2வது மகனான கிருஷ்ணனா எல்லாத்துக்கும் பல லீலைகள் பண்ணுறார். பல அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணரை பற்றி பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது, இன்னும் 42 நாளையும் தாண்டி பேசிகிட்டே போகலாம். அதனால இந்த சின்ன உரையில் கிருஷ்ணர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணாங்கன்னு நிறையா நம்மளோட காணொலிகளில் நம்ம பார்த்துருப்போம். கிருஷ்ணரை கொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி உடம்புலேயே விஷத்தை செலுத்திட்டு வந்தாலாம். அங்கே ஒரு கோபிகையா கண்ணனை தூக்கின்னு போய் பால் கொடுக்குறாளாம். முதல் வதமே தாரகி வதம். குழந்தையா இருக்கும்போது அவர் தவழ்ந்து நடந்துட்டு இருக்கும்போது, ரொம்பலாம் நடக்கலை, தவழ்ந்துட்டு இருக்கும்போதே தாரகிங்கிற அரைக்கி தூக்கின்னு போய் கிருஷ்ணர் பால் கொடுக்கும்போது இவ அரைக்கின்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால அவர் அங்கேயே அவர் சம்ஹாரம் பண்ணிடுறார். ஏன்னா பிறந்த கிருஷ்ணர் மட்டும் நிறைய கதைகள் இருக்கு. அதாவது நடுவில் ஒரு மகாபாரத கதையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாண்டு சொல்லுவானாமா, இந்த மாதிரி நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட சுண்டு விரல், என்னோட கை விரலை யார் யார் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு முக்காலமும் உணர்ற ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ பாண்டு இறந்து போயிடுறார். உடனே கிருஷ்ணர் தடுத்துடுறார். இந்த முக்காலமும் உணர்ற ஞானம் யாருக்கு இருக்கும்? சுவாமிக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ கிருஷ்ணர் தடுத்துடுறார், யாரும் சாப்பிடக்கூடாது. அவர் என்னதான் இருந்தாலும் அப்பாவை சாப்பிட்டா அவங்களுக்கு பெரிய பாவம் வந்துடும்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு. அதனால அப்பாவோட அந்த உடலுக்கு, பூத உடலுக்கு நெருப்பு வைக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் கட்டையை தேடிட்டு பிறக்கின்னு போயிடுறாங்க. அப்போ அப்பாவை யாரும் எதுவும் எந்த மிருகமும் இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சகாதேவா நீ மட்டும் கூட இருந்து அவரை வச்சு நீ பார்த்துக்க, ஆமாம் நீ மட்டும் கூட இருந்து பார்த்துக்க அப்படின்னு சரின்னு பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இவருக்கு மனசு நெருடலாகவே இருக்குது சகாதேவனுக்கு. ஏன் இப்படி கிருஷ்ணர் எதுக்கு திடீர்னு அப்பாவை சொல்லியும் இப்படி தவறு மீறுறாரு அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கட்டவரில் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே மற்ற எல்லாரும் வராங்க, கட்டை எடுத்துன்னு வராங்க. கிருஷ்ணர் கட்டை எடுத்துன்னு வரும்போது மட்டும் கட்டை 3 அடி மேலே இருக்கான். ஆனால் மற்றவங்கெல்லாம் எவ்வளோ சோர்வாக இருப்பாங்களோ அதே மாதிரி சோர்வான முகத்தோட கையை வச்சுட்டு கஷ்டப்பட்டு கட்டையை தூக்கின்னு வர மாதிரி கிருஷ்ணர் வராராமா. உடனே மற்ற எல்லாரும் அந்த எல்லா அதுக்குரிய சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சோன்னா அவர் எல்லா சம்ஸ்காரம் முடிஞ்சுட்டு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது, கிருஷ்ணா அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணுங்கிறாரான். என்ன கேள்வி அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவ 4 பேரும் கஷ்டப்பட்டு கட்டையை வெட்டி தூக்கின்னு வந்தா, ஆனால் உனக்கு 3 அடிக்கு மேலே கட்டை இருக்கு அப்படின்னா நீ கஷ்டமே பட்டிருக்க மாட்டே, அப்புறம் ஏன் நீ என்கிட்ட அப்படி நடிக்கிற அப்படின்னோடனே, நீ அவளோட கட்டை வரல எடுத்து ஏதாவது சாப்பிட்டே, உடம்பு எடுத்து சாப்பிட்டேங்கிறாள். ஆமாம் நான் சாப்பிட்டனால தான் என்னோட திருவிடையாடெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, முக்காலத்தை நீ உணர்ந்துட்ட. அதனால நீ இன்னைக்கு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ எந்த விதியும் மாற்ற மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. இன்னும் பிற்காலத்தில் இந்த சக்தியானதை நான் தேவையில்லாத கெட்ட விஷயத்துக்கு எதுக்கு உபயோகப்படுத்த மாட்டேன், நான் மட்டும் தெரிஞ்சுட்டு வேற யாருக்கு இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் வாங்கின்றாராம் அப்பவே கிருஷ்ணர். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும்தான் கிருஷ்ணர் சுவாமியாவே பிறந்து சுவாமியாவே வளர்ந்து சுவாமியாவே இறந்து போவார். ஏன் கிருஷ்ணர் மட்டும், மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட போய் சேர்ந்து சாயுஜ்யம் ஆயிடுவாங்க, அவங்க இறந்ததா எந்த வரலாறுமே இருக்காது. ஆனால் கிருஷ்ணர் மட்டும் இறந்துருப்பார். ஏன்னா அதுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. எல்லா தேவர்களும் சொல்கிறாங்களாம், சுவாமி எப்படி சுவாமி பூமியில் போய் நான் வாழ்றது அப்படின்னோன்னா அதுக்குன்னு ஒரு அவதாரம் எடுத்தாரா, ராம அவதாரம், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு. உடனே என்ன சொன்னாங்களாம், மனித அவதாரமாக இருந்து வாழ்ந்தாங்க. அப்போ இன்னொருத்தவங்க கேட்குறாங்களா, நீ எப்படி வாழணும்னு சொல்லிட்ட, எப்படி வாழக்கூடாதுன்னு எனக்கு சொல்லு சுவாமி அப்படின்னோன்னா அதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தாராமா. எப்படி வாழக்கூடாது அப்படின்னா அவரோட எல்லா செய்கைகளிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அசாத்தியமாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தைன்னா குழந்தைக்குரிய எந்த ஒரு பண்பும் அவர்கிட்ட இருக்காது, எல்லாம் அதை மீறின அரைக்கியை கொள்வது, அது மாதிரி மீறின பண்பாக இருக்கும். அது மாதிரி அவரோட சின்னவங்களாக பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணுற இடத்துல தான் அந்த இடத்துல கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்தே தெய்வமாக வளர்ந்து முக்காலத்தையும் உணர்ந்து இறக்கும் போதும் இவ்வளோ தவறுகள் பண்ணனா தெய்வமாக இருந்தாலும் இறப்புத்தான் நேரும், அப்படி அதுவும் கொடூரமான இறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் உணர்த்தணும் தான் சுவாமியே கிருஷ்ணாவதாரம் எடுத்து தன்னைத்தானே இறந்து போகிறதுக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான கதை, இப்படி சின்ன சின்ன கதையாக நிறைய போயிட்டே இருக்கும். அதாவது சுவாமி ராமாவதாரத்தில் தெரியாமல் மறைஞ்சு நின்று வாலியை கொண்டுருவாராம்.
அதனால என்ன பண்ணுவாராம், வாலி ஒரு சாப்பிடுவாரன், நீ என்னைய கொன்னையில அதே மாதிரி நானும் உன்னை மறைந்திருந்து கொள்ளணும், நானும் உன்னை கொல்லணும். அப்படிங்கும்போது தான் கிருஷ்ணருக்கு எங்கே இறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட காலில் வந்து ஒரு சின்ன கண்ணு மாதிரி ஒரு மச்சம் இருக்குமாமா. அந்த மச்சத்தில் அம்பு பட்டா இறந்து போயிடுவாராம். ஆனால் அந்த மச்சம் யார் கண்ணுக்கும் தெரியாதான். அவர் இறக்குற நேரம் வரும்போது அங்கே ஒரு மான் நிற்கிற மாதிரி தெரியுது. அங்கே இருக்க வேடவன் வந்து ஒரு அம்பை விடுறான். அந்த அம்பு கிருஷ்ணன் மேலே போய் பட்டுறது, இறந்து போயிடுறான். ஸோ எல்லாமே அவர் நினச்சாதையும் தடுத்துருக்கலாம். ஆனால் நான் தவறு பண்ணியிருக்கேன், நான் தவறு பண்ணனால இந்த தண்டனையும் நான் ஏற்றுக்கணும். இந்த தெய்வமாக பிறந்தாலும் இந்த உலகத்தில் தவறு பண்ணால் அவங்களுக்கு தண்டனை உண்டுங்கிற சாமி எல்லாத்துக்கும் உணர்த்தணும்னு தான் சொன்னார். அது மாதிரி ஒரு அருமையாக இப்போ கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, கோகுலத்தில் வந்து கிருஷ்ணர் மேலே என்னதான் எல்லாருக்கும் வெறுப்பு இருந்தாலும் அதை தாண்டின அன்பு இருக்குமாமா. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு கோகுலத்தை பொறுத்தவரை எல்லாத்தையும் குழந்தை கிருஷ்ணர், சேட்டை பண்ணுற கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணர் வந்து அவர் எல்லாரும் சந்தோஷப்படுத்தினா, வசுதேவர் வந்து அங்கே நந்தகோபாலன் வந்து பெரிய ராஜாவோட குழந்தைங்கிறதுனால எல்லாத்துக்கும் போஷணம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்குங்கும் போது நவநீதம், அதாவது வெண்ணெய் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமாமா. திருடி சாப்பிடுவாராம் வெண்ணெய். இந்த கோபியர்கள்லாம் வந்து ஒரு முனிவர்களாக இருந்து மோகினி அவதாரத்தில் வந்து அவங்க வந்து மயங்கிடுறாங்களாம். மயங்கினோன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து அடுத்த என்னோட ஜென்மாவில் வந்து நீங்கள் வந்து கோபிகளா பிறந்து என்னோடையே இருந்து என்னோட எல்லா அசைட்டுகளையும் ரசிக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அப்படி பிறந்தவங்க தான் அந்த கோபி கன்னிகைகள்லாம். என்னதான் கிருஷ்ணர் வந்து அங்கே இதில் மதுராவில் பிறந்தாலும் ஆனால் கோபிகளோட இடத்துல தான் இருந்து அந்த பிருந்தாவனத்தில் தான் ரொம்ப நிறையா விதமான அவரோட சேட்டைகள் எல்லாத்தையும் நிறையா பேர் அனுபவித்து ரொம்ப சந்தோஷப்பட்டது. அது ஒரு காலங்கள் மகிழ்விச்சவர். அதனால அவருக்கு வந்து இந்த சீடை, முறுக்கு, இந்த மாதிரி என்ன சம்பந்தமான பக்ஷணங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமாமா. அதனால அந்த சீடை பண்ணி வைக்கிறது, முறுக்கு பண்ணி வைக்கிறது, ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அதில் வந்து சுவாமி சிவபெருமானுக்கு வந்து எவ்வளோ தூரம் அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் சுவாமி ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அது மாதிரி பெருமாள் எப்படின்னா, எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து நகைகள், ஆடம்பரம் அப்படின்னு இது வஸ்திரங்கள் அது மாதிரி வாங்கி கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவாரா. அதனால தான் கிருஷ்ணாவதாரம் பார்த்தீங்கன்னா அழகாக புல்லாங்குழல் வச்சிருப்பார், பட்டு வஸ்திரம் தான் கட்டுவார், தலையில வந்து ஒரு மயில் இறக்கி வச்சிருப்பார். இப்படின்னு ரொம்ப எளிமையா இருந்தாலும் மற்ற எல்லாத்தையும் விட தனித்துவமா இருப்பார், அழகான வடிவமா இருப்பார். அதனாலதான் என்னதான் கிருஷ்ணர்னு சொல்றோம். கிருஷ்ணர்னா அதாவது சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தமா. உண்மையா கிருஷ்ணரோட நிலம் அவ்வளோ கருப்பா இருப்பாராம். கருப்பா இருந்தாலும் ரொம்ப தேஜஸாவும் ரொம்ப அழகாவும் இருப்பாராம். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அதுவும் குழந்தை கிருஷ்ணர் வந்து ரொம்ப சேட்டை பண்றதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும், கோபிகள் எல்லாம் வேண்டிண்டு அவருக்கு இந்த மாதிரி பக்ஷணங்கள்லாம் படைச்சதாகவும் அதன் வரலாறா வந்து நம்ம இன்னைக்கும் கிருஷ்ணர் நம்ம வீட்டில் வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல ஒரு குட்டி குழந்தை இருக்குது அப்படின்னா அதை கிருஷ்ணராக பாவிச்சு அந்த கிருஷ்ணர் பாதம் ஆற்றுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் திருடிண்டு ஓடுற மாதிரி நம்ம அந்த வழக்கமானது நம்ம ஆற்றுல வச்சு அது நம்மளோட வழக்கமாகவே வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணாவோட ஆசீர்வாதத்தையும் பெற்று எல்லாரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வில் மேல்மேலும் ஓங்கி வளரணும்னு சொல்லி சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.